நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது விஜய் டிவியில் ஒளிபரப்பாயிட்டு வர சிறகடிக்க ஆக்சஸ் சீரியலில் நடந்த முக்கியமான சம்பவங்களை பற்றின ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வாரம் கதையில் ஏகப்பட்ட திருப்பங்கள், உணர்ச்சி பொங்குற மாதிரியான சில சுவாரஸ்யமான விஷயங்கள், கொஞ்சம் எதிர்பாராத சம்பவங்களும் நிரம்பி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த வாரத்தோட முக்கியமான திருப்பமாக விஜயாவோட மாற்றம் தான் அமைஞ்சிருக்குது. விஜயாவோட மனநிலை இந்தளவுக்கு மாறுமான்னு யாருமே சற்றும் எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். முன்னாடிலாம் தன்னோட மருமக மீனாவை எதிர்த்துக்கிட்டு இருந்த விஜயா இப்போ என்னமோ ரீசெண்டாக சிந்தாமணியை கடுமையாக எதிர்த்து பேசுகிற மாதிரியும், மீனாவுக்கு செம்ம சப்போர்ட் கொடுக்குற மாதிரியும் சப்போர்ட் கொடுத்து நிற்கிற மாதிரியும் காமிச்சிருந்தாங்க. சிந்தாமணி மீனாவோட பணத்தை திருடிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே விஜயா அவங்கள தன்னோட டான்ஸ் கிளாஸ்லேருந்து வெளியே அனுப்புகிறாங்க. இனிமேல் நீங்கள் என்னோட டான்ஸ் கிளாஸ்க்கு வர வேணாம், எனக்கும் மீனாக்கும் பிரச்சனை தான், அதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, அவள் உழைச்சி தான் முன்னேறணும்னு நினைக்கிறா, நீங்கள் எப்படி இப்படி பண்ணலாம் அப்படி இப்படின்னு ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே சர்ப்ரைஸ் ஆனாங்க. இந்த மாதிரி விஜயாவோட சேஞ்சஸை யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் விஜயா ஒரு நல்ல மனநிலையை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக இது ரொம்ப பெரிய ஷாக்கிங் நியூஸாக சிந்தாமணிக்கு தான் இருந்தது. விஜயாவோட எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிப்பாங்கன்னு. அதை பார்த்து சிந்தாமணி ரொம்பவுமே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. முன்னாடியெல்லாம் விஜயாவோட சேர்ந்து மீனாவை ஏற்றுக்கிட்டு இருந்த சிந்தாமணி இப்போ கொஞ்சம் செப்பரேட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். விஜயா சிந்தாமணிகிட்ட போய் மீனாவை இனிமேல் தொந்தரவே பண்ணக்கூடாதுன்னு எச்சரிக்கிறாங்க. எச்சரித்த உடனே விஜயோட ஃப்ரெண்டும் ஷாக் ஆகுறாங்க, சிந்தாமணியும் ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, இந்த லேடி இப்படியெல்லாம் பேசுதே செய்யுதே அப்படின்னு செம அதிர்ச்சியில் சிந்தாமணியும் விஜயாவோட தோழியும் அப்படியே சர்ப்ரைஸ் ஆகி நிற்கிறாங்க. என்ன பேசுகிறதுனே பதிலுக்கு என்ன சொல்கிறது, என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமலே அவங்க 2 பேரும் நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேல் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனோஜோட நடவடிக்கையில் ஏகப்பட்ட சேஞ்சஸ் இருக்குது. அதை நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல. மனோஜ் எப்போயுமே அம்மாவுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி மனோஜ் மீனாவுக்கு எதிராக தான் தூண்டி விடுற மாதிரியும் இருக்குது. ஆனால் விஜயா இப்போ இதை எதிர்த்து எப்படி வெளியே போகிறாங்க செய்கிறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். மனோஜ் கல்யாணத்துக்கு அப்புறம் ரோஹிணிக்கிட்ட ரொம்பவுமே அட்டாச்சாக இருந்தாங்க. ஆனால் இப்போ என்னடான்னா ரோஹிணியை விஜயா ஏதோ சொல்லவும் உடனே மனோஜ் பொங்கி எழுகிறதும், இனிமேல் நீ இப்படியெல்லாம் பேசக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்னுலாம் அவங்க அம்மா ஏற்று பேசுகிறாங்க. விஜயாவுக்கு அதுக்கு மேலே ஷாக்காகுது. என்னடா இவன் மனோஜ் இப்படியெல்லாம் பண்ணுறானே அப்படின்னு அவங்களும் சர்ப்ரைஸ் ஆகி நிற்கிறாங்க. இப்படி ரெண்டு மூணு புதிய குழப்பங்களை இந்த குடும்பத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறமேல் மீனா முத்து வித்யா அவங்க காதலை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா மீனா மற்றும் முத்து வித்யா மற்றும் முருகனோட காதல் விவகாரத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் வகிக்கிறாங்க. ஆனால் வித்யா மீனாவை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் மீனா உண்மையை வெளிப்படுத்தி அவங்கள 2 பேரையுமே சேர்க்கறதுக்காக தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதுக்கப்புறமேல் பார்வதியோட பங்கு என்னென்னா, இந்த சம்பவங்களில் முக்கிய பங்கு பார்வதி தான். சிந்தாமணியிட்ட நடந்த விவாதத்தில் பார்வதி சிந்தாமணியோட தவறுகளை வெளிப்படுத்துகிறாங்க. இது சிந்தாமணியோட உண்மையான முகத்தை அனைவருக்கும் காட்டுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த வாரம் ஏகப்பட்ட ட்விஸ்ட் டர்னில் சிறகடிக்க ஆசை சீரியல் போய்கிட்டு இருக்குது. இவங்க விஜயாவோட இந்த சேஞ்சஸ் கண்டினியூ ஆகணுமா என்னன்னு தெரியல. பட் கண்டினியூ ஆனால் சீரியலில் அந்தளவுக்கு சுவாரஸ்யம் இருக்காதுன்றது என்னோட கருத்து. இந்த வாரம் சிறகடிக்க சீரியலில் கதையோட முக்கியமான திருப்பங்களும், உணர்ச்சி பொங்கல் ஏகப்பட்ட சீன் வரப்போகுது. எதிர்பாராத சில சம்பவங்களும் வரப்போகுது. விஜயாவோட மனநிலை இந்த மாற்றம், சிந்தாமணிக்கு ஏற்பட்ட அந்த அதிர்ச்சி, மனோஜோட நடவடிக்கை, மீனா மற்றும் முத்து அவங்களோட பங்கு, பார்வதியோட லவ்க்கு, இப்படி கதையில் ஏகப்பட்ட முன்னேற்றத்தில் முக்கிய பங்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னென்னா விஜயாவோட இந்த சேஞ்சஸ் கண்டினியூ ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை எப்பயும் போல் விஜயா ரொம்ப மீனாவை எதிர்த்து அப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்களான்னு நீங்களே சொல்லுங்கள் மக்களே. இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரையும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான சம்பவங்களை பற்றி உங்கள் கருத்துக்களை நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரியான வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.